கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிரதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 75ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு அறுவடை நிலையில் உள்ள கோதுமை. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ வார்த்தைகளின்படி அறுவடை என்பது சுவிசேஷ யுகத்தின் முடிவை குறிக்கிறது. மல்கியா 4வது அதிகாரம் வசனம் 2 சொல்லப்பட்டுள்ளபடி, நீதியின் சூரியன் உதிக்கும், ஆசீர்வாதமும் அமைதியும் நிறைந்த ஒரு புதிய ராஜ்யம் உதயமாக இருக்கிறது. அந்த ராஜ்யம் உதயமாவதற்கு முன் நீதியின் சூரியனுடைய சரீரமாகிய சபை நிறைவடைய வேண்டும். அது கிறிஸ்துவோடு இணைந்து முழு உலகையும் ஆசீர்வதிக்க போகும் தங்களுடைய தயார் நிலையை நினைவு கூறுதல் ஆசரிப்பின் மூலம் உலகிற்கு பறைசாற்றுகிறது. மத்தேயு 13வது அதிகாரம் வசனம் 29 மற்றும் 30 களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையோடும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளரவிடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கர்த்தர் இயேசு சொன்ன இந்த அறுவடை வேலை கிறிஸ்துவின் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் வரை, அதாவது அவர் வருமளவும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதையே நம்முடைய நினைவு கூறுதல் ஆசரிப்பு உலகிற்கு உறுதிப்படுத்துகிறது. அறுவடைக்கு தயாராக இருக்கும் கோதுமைகள் தம்மை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டிய விதமாவது, இருள் நிறைந்த இந்த உலகத்தில் ஒளிரும் விளக்குகளாக, தேவனுக்கு முதற்பலன்களாக, தேவனுக்கு பிரியமான சிறுமந்தையாக கல்யாண வஸ்திரம் தரித்து ஆயத்தமாக இருக்க வேண்டும். இப்படியாக அவர்கள் நினைவு கூறுதலில் அப்பம் மற்றும் பாத்திரத்தில் பங்கெடுத்து நாங்கள் அந்த அறுவடைக்கு தயாராக இருக்கிறோம் என்பதை முத்தரிப்பார்கள். மல்கியா 4வது அதிகாரம் வசனம் 2 சொல்லப்பட்டுள்ளபடி, நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இதற்கு முன், அதாவது மனுக்குலத்திற்கான ஆசீர்வாதங்கள் தொடங்கும் முன்பே திருச்சபை மகிமைப்படுத்தப்படும் என்பதையும், இப்போது இருக்கிற வானமும் பூமியும் அழிக்கப்பட்டு புதிய வானம் மற்றும் புதிய பூமி என்கிற கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்பதை நாம் நினைவு கூறுதலில் பங்கெடுத்து தேவனுடைய சாட்சிகளாக அறிவிக்கிறோம். அறுவடை பணி முடிவடையும் போது திருச்சபை எப்படி இருக்கும்? புத்தியுள்ள கன்னிகைகளாக, உண்மையுள்ளவர்களாக, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற தகுதியுள்ளவர்களாக, ராஜரீக ஆசாரியர்களாக கிறிஸ்துவோடு ஆளுகை செய்ய தயாராக இருப்பார்கள் என்பதற்கு கதவு மூடப்படுவதற்கு முன்பாக நாம் பங்கெடுக்கும் இந்த நினைவு கூறுதல் ஆசரிப்பே இதற்கு சாட்சியாக இருக்கிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்பதை உணர்ந்து வந்திருக்கிற பிரதான அறுவடையாளரின் உடனாட்களாகிய நாம், திருச்சபை முழுமையடைந்து கொண்டிருக்கிறது, ராஜ்யம் மிக அருகில் வந்துவிட்டது என்பதை வருகிற நினைவு கூறுதல் ஆசரிப்பில் உரக்கச் சொல்லுவோம். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு சந்திரனும் சூரியனும். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.